வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து லாங் ஃப்ராக்கோட வீடியோ. கல்லணி காட்டனில் ஒரு லாங் ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு 2 மீட்டர் கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு சாரியில் 2 ஃப்ராக் தைக்க போகிறோம். அதனால் 2 மீட்ரு வந்து இன்னொரு குழந்தைக்கும், இன்னொரு குழந்தைக்கு 2 மீட்டரும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த 2 மீட்டரை நானாக ஃபோல்டு பண்ணி டேபிள் மேலே மடித்து போட்டுட்டேன். மொத்தம் அவங்களோட ஹைட் பார்த்திங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 43 இன்ச்சு. டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா 43 இன்ச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது கீழே தான் கட் பண்ணுவேன். இன்ச் டேப்பில் பார்த்திங்கன்னா 43 இன்ச்சஸ். இப்போ பாருங்கள், கீழேருந்து 43 இன்ச்சு வச்சுட்டு அதுலேருந்து 13 இன்ச்சு கம்மி பண்ணுவேன். ஸோ 12 இன்ச்சு சாரி. ஏன்னா செஸ்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 12 இன்ச்சு வருது. ஸோ அந்த 12 இன்ச்சுக்கு மேலே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் மார்க் பண்ணுவேன். கம்மி பண்ணிட்டேன். 12 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் மொத்தமாக 12 இன்ச் கம்மி பண்ணிட்டு டோட்டலாக மீதி இருக்கிற அளவு எடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி இப்படி இன்ச் டேப்லேயே 43 இன்ச் ஹைட்டில் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஹைட்டு 12 இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்போ கம்மி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு உண்டான உள்ள லைனிங் வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த லைனிங் எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற இதே மாதிரி கோலாக 2 மீட்டர் கொடுக்கலாம். பட் இதுவும் உள்ளக்கிற லைனிங் ரெண்டுமே ஃபில்ட் வைக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு புஃபியாக தூக்கும் ரொம்ப. ஸோ அதனால் ரொம்ப புஃபியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போல்லாம் நிறைய ஐரன் பண்ணி பில்டட் வைக்கிறாங்க இல்லையா? இப்போ அந்த அளவுக்கே அந்த ஹைட்டுக்கே லைனிங் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் பீஸ் லைனிங் எப்பவுமே டபுள் கிளாத்தாக தான் இருக்கும். இப்போ இதை நான் மார்க் பண்ணிட்டு லைனிங் ரொம்ப 5 மீட்ரு ஒட்டுக்கா எடுத்து கொடுத்ததுனால என்னால் வந்து கொஞ்சம் கரெக்டாக டேபிள் மேலே போட்டு இது பண்ண முடியல. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சைடு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதே அளவுக்கு இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு அதே அளவுக்கு இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மெத்தட் தான் லாங் ஃப்ராக்குக்கு, மேக்ஸிக்கு, சின்ன குழந்தைங்க ஃப்ராக்குக்கு, ப்ளீட்டட் வைக்கிற அத்தனை ஃப்ராக்குக்கும் மெத்தட் இது தான். இதில் மெத்தடு மாறாது, அளவு மட்டும் மாறும். நான் வச்சுருக்க அளவு மாறுற மாதிரி நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அது. இப்போ நான் இடுப்பளவு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே மடிப்பு பக்கம் என் பக்கம் போட்டு 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கீழே கார்னர்லேயும் 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஏன்னா சின்ன குழந்தையில இடுப்பளவு கம்மியாக தான் வருது. அதனால் இந்த 4.5 இன்ச் ஏன் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் 4ஆக இது பண்ணுங்கள். 4.5 சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோல் கரெக்டாக வந்துடும், ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும். இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அப்படியே திருப்பிட்டேன். இது இன்ஸ்கர்ட் மாடலில் வந்துருச்சு. உங்களுக்கு கீழே கோலே உங்களுக்கு வந்து டோட்டலாக 3 மீட்டருக்கு கோல் கிடைக்கும். உங்களுக்கு லைனிங் கம்மியாக எடுத்துகிட்டு இதில் வந்து எவ்வளோ கோல் கிடைக்கிது பாருங்கள். இப்போ இது பேக் சைடுக்கு, இது ஃப்ரண்ட் சைடுக்கு. இப்போ நான் அது விரித்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு பீஸும் அந்த சைடு ஒரு பீஸும் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு உங்களுக்கு ஓகே. உள்ள ஃப்ராக்கில் வைக்கிறதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கோல் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது. ஒரு டேபிளே முழுசாக முழுத்திக்கிற அளவுக்கு 1.25 மீட்டர் இருக்கும் அதில் இப்போது கோல் மட்டுமே. ஸோ இது ஒரு சைடுக்கு, அது ஒரு சைடுக்கு. ஸோ கட்டு கீழே இருக்கிற போர்ஷன் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஃபில்ட் வச்சுட்டு உள்ளே இது வைக்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப புஃபியாக கிடைக்காது. புஃபியாக வேணுன்றவங்க உள்ளேயும் ஃபில்ட் லைனிங்க்கு 2 மீட்டர் கிளாத் இது பண்ணிவிட்டு பண்ணால் நம்மளுக்கு நல்லா ஃபில்ட்ரு நல்லா இன்னும் தூக்கும். ஸோ இது காட்டன்னால அவ்வளோ தூக்குனா நல்லா இருக்காது. இப்போ செஸ்ட் போர்ஷன் மீதி இருக்க, இப்போ நம்ம 12 இன்ச் ஹைட் அதில் கம்மி பண்ணோம் இல்லையா? இப்போ அது மேலே இருக்கிற போர்ஷன் 12 இன்ச் ஹைட் நம்மளுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சிங்கிளாக கட் பண்ணாதீங்க, மார்க் பண்ணிட்டு ஃபோல்டு போட்டுக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு 2ஆக மடித்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சேர்த்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கைக்கு லைனிங் மீறும். இதிலே வந்து கைக்கு எப்படி வெட்டுறதுன்னு அதிலே சொல்கிறேன். இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக என்ன எடுத்துருக்கேன்னா 13 இன்ச்சுக்கு லைனிங் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ அதை 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா? ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே வந்து கரெக்டான சைஸ்க்கு மார்க் போட்டுருங்க. பக்கத்தில் கிளாஸ் நடத்துகிறேன். அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க கேள்வி கேட்குறதுக்கு நான் பதில் சொல்லினே தான் கட் பண்ணுறேன். பட் இது வாய்ஸை நான் எடுத்துகிட்டு திரும்பி ஆட் பண்ணுறதுனால அவங்க கேட்குற கேள்விகள் உங்களுக்கு
ஒரு கிளாஸ் நடத்தும் போது எப்படி கொஷின் கேட்பாங்களோ அந்த மாதிரி இந்த கொஷின் நடந்துகிட்ருக்குது இப்போது அவங்க கேட்குறது. ஸோ அவங்க கேட்க அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு நான் மார்க் போடுறேன். இப்போ கரெக்டான ஹைட்டு கீழே மார்ஜின் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ எனக்கு வந்து 12 இன்ச்சுக்கு ஹைட்டு வேணும்னா 12 இன்ச் ஹைட்டு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு கோடு போட்டிருக்கேன். சரி, இப்போது ஷோல்டர் அளவு வைக்க போகிறேன். ஷோல்ட்ரு வந்து எனக்கு வந்து டோட்டலாக 12 எடுத்திருந்தேன். 12ல் 2 இன்ச் கம்மி பண்ணால் யாருக்கு எவ்வளோ ஷோல்டர் எடுத்தாலும் அதை கம்மி பண்ணி 2 இன்ச் கம்மி பண்ணி தான் வைப்பேன். ப்ளவுஸ்க்காக இருக்கட்டும், சுடிதாருக்காக இருக்கட்டும். ஸோ 2 இன்ச் கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட அளவு வந்து 10 கிடைக்கும். அப்போ 10ல் பாதி 5. இதை தான் வந்து டிவைடட் பை 2ன்றாங்க இல்லையா? ஸோ இதுதான் அந்த பாதியாக நம்ம எடுக்கும்போது அதை 2ஆல் மைனஸ் பண்ணுங்கள், 2ஆக டிவைட் பண்ணுங்கள் அப்படின்றாங்களா, அதுதான் மெத்தட் இது. இப்போ ஷோல்டரோட அளவு 12 அப்படின்னா நான் அதில் 2 மைனஸ் பண்ணிவிட்டு கம்மி பண்ணால் 10. 10ல் பாதி 5. இப்போ 5 தான் நான் ஷோல்டரோட அளவு வைக்க போகிறேன். இப்போ நம்ம விரித்து வச்சு நம்ம வந்து மார்க் போடுறது இல்லையா? துணியை வந்து நான் பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒட்டுக்காக தான் போடுவேன். கீழே பேக்கு, மேலே ஃப்ரண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அதே இப்போ அவங்க டவுட் கேட்குறாங்க என்கிட்ட கிளாஸில். ஸ்டூடெண்ட் வந்து அக்கா 14 இன்ச் ஷோல்டருக்கு எவ்வளோ வைக்கிறது அப்படின்றாங்க. 14ஆக இருக்கட்டும், 16ஆக இருக்கட்டும், 17ஆக இருக்கட்டும், எந்த ஷோல்டர் அளவு நீங்கள் எடுத்திங்கனாலும் 2 இன்ச்சை கம்மி பண்ணிங்க அப்படின்னா, இப்போ 14 இன்ச்சு ஷோல்டர்னால் 2 இன்ச்சு கம்மி பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12 கிடைக்கும். அப்போ 12ல் பாதி 6. ஸோ அப்படி தான் வைக்கணும். இப்போ நெக் வித்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 1.25லேருந்து வருது. இவங்க ஓரளவு மீடியம் தான். ஸோ 2 வச்சுருக்கேன். 2 வச்சா நம்மளுக்கு வந்து நெக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். இவங்க வந்து நெக் வித் 2 வச்சுட்டு நெக்கோட ஹைட்டு நான் அளவு எடுத்திருந்தேன் 4.5. அவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் 4.5 எடுத்திருந்தேன். ஸோ ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா 4.5 வைக்கிறேன். இப்போ 4.5 வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஹார்மோல் அளவு எடுக்கிறேன். ஸோ இப்போ ஹார்மோல் அளவுலேயும் இதே மாதிரி 2 இன்ச் குறைக்கணும். இப்போ ஹார்மோல் வந்து அவங்களுக்கு வந்து 12 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஹார்மோல் 12 எடுக்கல, ஹார்மோலும் 12 தான் எடுத்திருக்கேன். சாரி, நோட்டை கொஞ்சம் மேலே வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஹார்மோல் வந்து அவங்களுக்கு ஹார்மோலும் 12 தான் எடுத்திருக்கேன். ஸோ 12ல் அதே மாதிரி ஹார்மோலுக்கும் சேம் ப்ரொசீஜர். நீங்கள் எந்த பாடி லூஸ்க்கு எந்த ஹார்மோல் அளவு எடுத்தாலும், இப்போ 12 வந்தாலும் சரி, 13 வந்தாலும் சரி, 14 வந்தாலும் சரி, அதுலேருந்து 2 இன்ச்சை மைனஸ் பண்ணுறீங்க, அதை 2ஆக ஃபோல்டு பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ 12ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 10. 10ல் பாதி 5. ஸோ 5னா இப்போ ஹார்மோலும் அவங்களுக்கு 5 தான் வைக்க போகிறேன் நான். ஸோ இதுதான் வந்து அவங்க டவுட் கேட்குறாங்க, அவங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ 14.5 வந்தால் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 14.5 வந்தாலும் 14.5ல் 2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வைங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட்டை எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஷோல்டர் அளவு 12, ஹார்மோல் அளவும் 12, இது கை லென்த்து 5, கை லூஸு 10. கை லூஸ்னால் கை ரவுண்டு எல்லாத்தையுமே ஷோல்டருக்கு 2 இன்ச் கம்மி பண்ணணும், ஹார்மோலுக்கு 2 இன்ச் கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ணி வச்சிங்கன்னா தான் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுற எந்த ப்ளவுஸ்க்காக இருக்கட்டும், ஃப்ராக்குக்காக இருக்கட்டும், சுடிக்காக இருக்கட்டும், அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஹார்மோலும் 5 வைக்க போகிறேன். இப்போ 5 வச்சுட்டு இப்போ வந்து இதை எல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி நெக்கும் பாக்ஸ் டைப்பில் மார்க் பண்ணிக்குவேன். ரொம்ப நாளாக கேட்டுருது, எல்லோரும் கேட்டீங்க வீடியோ போடுங்கக்கான்னு. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போட்டிருக்கேன். இப்போ நெக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஷேப் வந்து ஹார்ட்டின் நெக் கொடுத்துருக்கேன். இப்போ ஹார்மோலுக்கு ஃபஸ்ட்டு பாடி லூஸை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாடி லூஸுமே என்ன பண்ணுவோன்னா, இப்போ பாடி லூஸ் வந்து 30 இன்ச்சு இவங்களது எடுத்திருக்கேன். ஆல் ரவுண்ட் ஃபுல் ரவுண்ட் வந்து 30. ஸோ 30ல் 2 இன்ச்சு கூட்டிக்கிறேன், ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 32 இன்ச்சு பாடி லூஸ். ஏன் 2 இன்ச்சு சேர்த்துறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பாடி மேலே இன்ச் டேப் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படியே ஓப்பனில் சுற்றி வச்சிடறோம். ஆனால் அதே ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸை நம்ம மேலேருந்து கீழே இறக்கும் போது நம்மளுக்கு இறங்காது. லூஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரெஸ்ஸு மேலேருந்து கீழே நமக்கு கொஞ்சம் லூஸ் இருந்தால் இறங்கும். ஸோ அதனால் ஒரு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டான அளவு, அதுலேருந்து 2 இன்ச்சு லூஸ் வச்சுக்கணும்.
அளவு எடுக்கிறதுலையும் ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் ரொம்ப டைட்டாக எடுத்துருவாங்க, நிறைய பேர் ரொம்ப லூஸாக எடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக இன்ச் டேப் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இது 32ல் 32 4ஆக பங்கிட்டு பாடி லூஸை நான் வச்சுட்டேன். பாடி லூஸ் வச்சுட்டு ஹார்மோல் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு ஹார்மோல் கேப் விட்டுட்டு கரெக்டாக வரைஞ்சிட்டேன் ஷேப்பை. நீங்கள் ஹார்மோல் ஸ்கேலை வச்சு கூட வரைஞ்சிக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாக தான் கோடு போட்டிருக்கேன். ஏன் கோடு போட்டால் ஸ்ட்ரைட்டானா, இப்போ நம்ம டாட்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா, அப்போ கொஞ்சம் கம்மியாகவும் பாடி லூஸ் கீழே எவ்வளோ வருதோ அதை பார்த்து நம்ம சைடு பிடிச்சிக்கலாம். ஸோ கரெக்டான அளவு நம்ம கட் பண்ண தேவையில்ல கீழே பாட்டமில். இப்போ நான் பாருங்கள் தனியாக எடுத்துட்டேன் ஃப்ரண்ட்டை. இப்போது நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஷேப் கொடுப்பேன். பேக் நெக் கட் பண்ணிவிட்டு பேக் நெக்கும் சேம் அதே 5 இன்ச்சு தான். ஸோ பேக் நெக்கும் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ பேக் நெக்கும் 4.5 பேக் நெக் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பேக்கில் எனக்கு எந்த வேலையும் இல்லை. இப்போ ஃப்ரண்ட்டில் ஹார்மோல் குடையணும். ஸோ நான் மேலேருந்தே லைட்டாக அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக அந்த சென்டரில் மட்டும் குடஞ்சி எடுத்துருவேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் குடஞ்சிட்டேன். இப்போ இதிலே நம்ம ப்ரின்சஸ் கட் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இது ஃப்ராக்குனால நம்ம வந்து குடஞ்செல்லாம் எடுக்க தேவையில்ல. நான் 2.5 இன்ச்சு சென்டரில் கேப் விட்டுட்டு அப்படியே ப்ரின்சஸ் கட் ஷேப்பில் லைட்டாக மார்க் பண்ணிக்கிட்டேன். அந்த ஷேப் இருந்தால் போதும். அது பார்க்க ப்ரின்சஸ் கட் மாதிரியே இருக்கும். நம்ம வேறு கலர் சைடில் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், லுக்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாட் போட மாட்டேன். டாட் போட்டால் அது என்ன ஆகும், நிப்பிள் சென்டரில் வந்து கரெக்டாக நிற்கிது அப்படின்றதுனால அந்த இடத்துல கூராக தெரியும், அசிங்கமாக இருக்குன்றனால நான் லாங் ஃப்ராக் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுப்பேன். ஸோ அதே வந்து பெரியவங்களுக்கு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஃப்ரண்ட் கிட்ட லூஸ் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி லைட்டாக கர்வ் எடுத்துக்குவேன். டாட்டுக்கு உண்டான கர்வ் எடுத்துகிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா லூஸ் வச்சுருவேன். இப்போ இது சின்ன குழந்தைனால நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கு லூஸ் தேவையில்லை. அதனால் நான் அந்த கர்வ் எடுக்கலை. இப்போ இப்படி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறனால நம்மளுக்கு சைடில் கைக்கு உண்டான போர்ஷன் கிடைக்கும். டபுள் சைடு வந்து மேலே போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கைக்கு வந்து நீங்கள் வேறு லைனிங் எடுக்க தேவையில்லை. இதிலே ஒரு பஃப் ஸ்லீவோ நார்மல் கையோ நீங்கள் வெட்டிக்கலாம். பெரியவங்களுக்கு வெட்டும் போதும் அதே மாதிரி தான் வரும். கீழே கரை பீஸை எப்பயுமே கட் பண்ணி எடுத்துருவேன். நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ பஃப் கை வரைகிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. பஃப் கைக்கு இப்படி அந்த சைடில் மீந்த துணியிலே இப்போ கையோட ரவுண்டு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு டோட்டல் ரவுண்டு. ஓகேங்களா? இப்போ அதே வந்து ஸ்லீவோட லென்த் வந்து 5 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டுலேயுமே கால்குலேஷன் பண்ணி நம்ம பஃப் வச்சுக்கலாம். அது எப்படின்னா, இப்போ ஸ்லீவ் லென்த் 5 இன்ச்சு அப்படின்னா ரெண்டு கை அகலத்துக்கு 5 இன்ச்சுக்கு நம்ம கை லென்த் வைக்கணும். இப்போ நான் வைக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டை வச்சும் நம்ம கை லென்த்தை நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் லென்த் எப்படின்னா ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 10 தான் எடுத்துருக்கேன். ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. அதே மாதிரி ஸ்லீவோட ரவுண்டு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. 10ல் பாதி பார்த்திங்கன்னா 5. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். இப்போ ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. அந்த 5 இன்ச்சை பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி அகலத்தில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 இன்ச்சுக்கு ஒரு மார்ஜினு, அடுத்து 5 இன்ச்சுக்கு அப்படியே டபுளாக. அப்போ 10 இன்ச்சு வந்துருச்சா. இப்போ எக்ஸ்ட்ரா 2 இன்ச் விட்ருக்கேன். ஆக்களுக்கு நம்ம பிடிக்கிறதுக்கு சைடெல்லாம் பிடிப்போம்ல. இப்போ ஸ்லீவோட லென்த் 5 இன்ச்சு, அப்படியே எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு. இப்போ அந்த 5 இன்ச்சுக்கு ஒரு கோடும், திருப்பி அடுத்த 5 இன்ச்சுக்கு ஒரு கோடும், அடுத்து 2 இன்ச்சுக்கு ஒரு கோடும், மொத்தம் இத்தனை கோடு போட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறேன்னா அந்த 5 இன்ச்சு லென்த் வச்சுருக்கேன்ல ஸ்லீவுக்கு, அதுக்கு ஒரு கோடு போட போகிறேன். அந்த கோடு போட்டுட்டு சென்டரில் 2.5 இன்ச்சு டிவைட் பண்ணால் பாதி. இப்போ இது பார்த்திங்கன்னா 6 பாக்ஸாக க்ரியேட் ஆகிருக்கும். பெரிய பாக்ஸ் 2, குட்டி பாக்ஸு 1. சரிங்களா? இப்போ அப்படி க்ரியேட் ஆகும்போது என்ன பண்ணுங்கள், 5 இன்ச்சுக்கு வந்து கீழேயும் இப்போ இது 2.5 இன்ச்சு, அது 2.5 இன்ச்சு, அங்கே 10 இன்ச்சு கீழே இப்படி தான் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஷேப் கொடுக்குற பாருங்கள், அழகாக அந்த பாதிக்கு மேலே அப்படியே உள்ளே போயிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த பஃப்பு தூக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் பஃப் வேணும் அப்படின்னா இந்த 5 இன்ச்சு லென்த்து வச்சுருக்கேன் இல்லையா, இங்கே மார்ஜின் 1 இன்ச்சு கொடுத்துருங்க. அந்த 1 இன்ச்சுக்கு மார்ஜின் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு ஷேப் கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பஃப் வந்து அழகாக வரும். ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒரு ஸ்லீவ் அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா
மேலே பஃப் நிறைய தூக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து கையல் பஃப்க்கு நம்ம எப்படி இன்னும் எக்ஸஸாக கொடுப்போம், கையோட அளவுக்கு மேலே எக்ஸஸாக அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இந்த பஃப்பு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பஃப்புக்குன்னு தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இதே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? புரியாதவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது பஃப்பு வந்து ஃபில்டர்ட் பஃப்பும் வச்சுக்கலாம், நார்மல் பட்டி வச்ச பஃப்பும் இந்த மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கு கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு, அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு சைடும் கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி லாங் வீடியோவுக்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.